போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து SI யூனிட் ஆஃப் கரண்ட். ஆஸ் யூஷுவல் வி நோ வெரி வெல். நம்ம வந்து சயின்டிஸ்ட் ஆம்பியரை ஹானர் பண்றதுக்காக அவரோட நேமே SI யூனிட்டா வச்சுட்டோம். சோ என்னோட ஃபார்முலா என்ன? I ஈக்குவல் டு Q பை T. அப்போ SI யூனிட் ஆஃப் கரண்ட்னா என்னன்னா, இந்த ஐய நான் SI யூனிட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ I வந்து என்னது? 1 ஆம்பியர். எப்போ வந்து ஒரு இடத்துல 1 ஆம்பியர் கிரியேட் ஆகும்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் crossing for 1 second. அப்ப நான் Qவையும் SI யூனிட்ல டிஃபைன் பண்ணணும், என்னோட Tயும் SI யூனிட்ல டிஃபைன் பண்ணணும். அப்ப என்ன சொல்றாங்க? if 1 coulomb of charge crosses an area in 1 second, then the current will be 1 ampere. So இது வந்து நார்மலா என்னோட சார்ஜோட யூனிட் கூலும், டைமோட யூனிட் செகண்ட். ஸோ நார்மலா 1 ஆம்பியரை கூலும் S⁻−1 அப்படின்னும் எழுதலாம், இல்ல டைரக்டா சயின்டிஸ்ட் ஸ்ட்ரீம் வச்சும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆம்பியர் வந்து இஸ் அ பேசிக் யூனிட். ஓகேவா? ஆனா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ஆம்பியர் தான் யூஸ் பண்ணுவோமானா இல்ல. சில இடத்துல ஹையர் யூனிட்ஸ் ஆஃப் ஆம்பியரும் யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல ரொம்ப கம்மியான யூனிட்ஸ் ஆம்பியரையும் யூஸ் பண்ணுவோம். இந்த 1 ஆம்பியர் கிளாஸ் 11ல வந்து